Hi viewers, இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் 10 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே அரை ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதும் சேர்த்துக்கணும். கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பொடிசாக கட் பண்ண ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பீன்ஸ் அதுவும் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டது சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம காய் சேர்த்ததுனால ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போது உங்களுக்கு தண்ணி அளவு சொன்னது 1 கப் ரவைக்கு. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் வறுத்த ரவை 1 கப் சேர்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே ரவையை சேர்த்துட்டு வரணும். நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நம்ம ரவை சேர்க்குறப்போ கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்தோன்னா உருண்டையாக ரவை அங்கங்கே நிற்காது. அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் தான் நம்ம ரவை சேர்த்துக்கணும். எப்போவுமே கிச்சடிக்கு வறுத்த ரவை நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிச்சடி நல்லா வெந்துடும். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அழகான ரெசிபியுடன். தேங்க்யூ.